ரஜினி விஜயை ஓரங்கட்டிய கமல் அதிக சம்பளம் வாங்கும் உலக நாயகன். கமலஹாசன் ஒரு புகழ்பெற்ற இந்திய திரைப்பட நடிகரும் அரசியல்வாதியும் ஆவார். இவர் சில திரைப்படங்களை இயக்கியும் உள்ளார். இவரின் மாறுபட்ட வேடங்களை கொண்ட நடிப்பிற்காக பரவலாக அறியப்படுபவர் தான் இவர். கமலஹாசன் சிறந்த குழந்தை நட்சத்திரம் மற்றும் சிறந்த நடிகர் என்ற முறையில் 4 தேசிய விருதுகளும், சிறந்த படம் என்ற முறையில் தயாரிப்பாளராக ஒரு தேசிய விருதும், 10 தமிழக அரசு திரைப்பட விருதுகள், 4 ஆந்திர அரசின் தந்தி விருதுகள், 19 பிலிம்பேர் விருதுகள் உள்ளடங்கலாக பல இந்திய விருதுகளை வென்றுள்ளார். இவர் சிறந்த பிற மொழி படத்திற்கான அகாதமி விருதிற்கு இந்தியாவில் இருந்து பரிந்துரைக்கப்பட்ட திரைப்படங்களில் அதிகமானவற்றிலும் நடித்திருக்கிறார். நடிகர் மட்டுமல்லாது திரைக்கதாசிரியர், இயக்குனர், பாடலாசிரியர், பின்னணி பாடகர், நடன அமைப்பாளர் என பன்முகத்தன்மை கொண்டவராகவே இருக்கின்றார். இந்திய திரைத்துறைக்கு ஆற்றிய பணிக்காக பத்மபூஷன், பத்மஸ்ரீ விருதும் அவருக்கு வழங்கப்பட்டது. இந்நிலையில் கோலிவுட்டின் சூப்பர் ஸ்டார் ரஜினி, உலக நாயகன் கமலஹாசன், விஜய், அஜித் ஆகியோர் உச்ச நட்சத்திரங்களாக ஜொலித்து வருகின்றனர். இவர்கள் தவிர சிம்பு, தனுஷ், சிவகார்த்திகேயன், விக்ரம், சூர்யா, கார்த்திக் லீடிங்கில் உள்ளனர். இந்நிலையில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்களில் கமலஹாசன் தான் டாப்பில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோலிவுட் பாக்ஸ் ஆபீஸிற்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி, உலக நாயகன் கமல், விஜய், அஜித் ஆகியோர்களிடையே பலத்த போட்டி காணப்படுகிறது. இதில் ரஜினி, விஜய் தான் மாறி மாறி முன்னிலை வகித்தாலும் கடந்த ஆண்டு வெளியான விக்ரம் திரைப்படம் கமலுக்கு தரமான கம்பேக் கொடுத்தது. இதையடுத்து கமலஹாசன் தற்பொழுது டபோட் வருகிறார். இந்நிலையில் கோலிவுட்டில் அதிக சம்பளம் வாங்கும் ஹீரோக்களின் பட்டியல் வெளியாகியுள்ளது. அதன் அடிப்படையில் முதல் இடத்தில் ரஜினி, விஜயை ஓவர்டேக் செய்துள்ளார் கமல். விக்ரம் வெற்றியை தொடர்ந்து இந்தியன் 2, கல்கி படங்களில் நடித்து வரும் கமல் அடுத்து மணிரத்னத்துடன் இணைந்துள்ளார். இந்த படத்திற்காக கமலஹாசனுக்கு 125 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கப்பட்டுள்ளதாம். இதுதான் கோலிவுட்டில் அதிக சம்பளம் என்றும் சொல்லப்படுகிறது. முன்னதாக கல்கி படத்தில் நடிக்க கமலுக்கு 150 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கப்பட்டிருந்ததாக தகவல் வெளியாகி இருந்தது குறிப்பிடத்தக்கது. இதில் 2வது இடத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி உள்ளார். சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் லோகேஷ் இயக்கும் தலைவர் 171 படத்திற்காக 120 கோடி ரூபாய் சம்பளம் பேசப்பட்டுள்ளதாம். முன்னதாக ஜெயிலர் படத்திற்காக ரஜினி 150 கோடி வாங்கியதாக சொல்லப்பட்டது. ஆனால் அது உண்மை இல்லை என்றும், ரஜினியின் கெரியரில் தலைவர் 171 படத்துக்கு தான் ரஜினி அதிக சம்பளம் வாங்குவதாகவும் தகவல்கள் தெரிகின்றன. இந்த லிஸ்டில் விஜயை ஓவர்டேக் செய்து 3வது இடம் பிடித்துள்ளார் அஜித். அதன்படி மகிழ் திருமேனி இயக்கும் விடாமுயற்சி படத்திற்காக அஜித்துக்கு 110 கோடி ரூபாய் சம்பளம் என தகவல்கள் தெரிகின்றன. தளபதி 68 படத்திற்காக விஜய்க்கு 100 கோடி ரூபாய் மட்டுமே சம்பளம் கொடுக்கப்பட்டுள்ளதாம். ஆனால் விஜய் 175 கோடி ரூபாய் சம்பளம் என மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது. ஆனால் அது உண்மை இல்லை என தற்போது தகவல்கள் தெரிகின்றன. இந்த வரிசையில் தனுஷ் ஒரு படத்திற்கு 60 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகிறாராம். அவருக்கு அடுத்தபடியாக சிவகார்த்திகேயன் SK21 படத்திற்கு 50 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி உள்ளாராம். சூர்யா ஒரு படத்திற்கு 30 கோடியும், விஜய் சேதுபதிக்கு 25 கோடியும், விக்ரம் 15 கோடியும், சிம்பு 10 கோடியும் சம்பளம் வாங்குவதாகவும் கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.